நம்ம வாழ்க்கையில எதை நினைச்சு ரொம்ப பயப்படுறோம்? அடுத்த வருஷம் வரப்போற பெரிய பூகம்பமா, இல்லைன்னா நம்மளை ஏமாத்த போற ஒரு கெட்டவனா, இல்ல வேற ஏதாச்சும் ஒண்ணா? யோசிச்சு பாருங்க. நம்ம பார்க்குற எல்லா கெட்டவங்களும் பெரிய பெரிய ஆபத்துகளும் ஒரே ஒரு விஷயத்துல வந்து முடியுது. அது என்ன? அது ஒரு மனுஷனா, இல்ல ஒரு சக்தியா? வணக்கம் நண்பர்களே, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது சிவதாண்டவம். நம்ம சேனல்ல நம்ம மனசுக்குள்ள ஓடுற கேள்விகளுக்கான பதில, மர்மங்களை, தத்துவங்களை தேட போறோம். இன்னைக்கு நம்ம தலைப்பு கொஞ்சம் கனமானது. ஏன்னா நாம வாழ்ற இந்த கலியுகம் முடியறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரையும் ஆட்டி படைக்க போற அந்த நிஜ வில்லன் யாருன்னு பார்க்க போறோம். நீங்க நினைக்கிற மாதிரி அது அசுரனோ இல்லனா ஏலியனோ இல்ல. இது நம்ம எல்லார் மத்தியிலையும் இருக்கிற ஒண்ணுதான். வாங்க பார்க்கலாம். நம்ம கலாச்சாரத்துல புராணங்கள்ல 4 யுகத்தை பத்தி பேசியிருக்காங்க. சத்தியயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கடைசியா கலியுகம். ஒவ்வொரு யுகமும் முடியும் போது தர்மம் குறையும், அதர்மம் தலை விரித்து ஆடும்னு சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம வாழ்றது கலியுகம். இந்த கலியுகத்துக்கு அதிபதி யாருன்னா கலி. இங்க ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. கலினா நாம நினைக்கிற மாதிரி ஒரு அரக்கனோ இல்லனா ஒரு மிருகமோ இல்லை. கலி யாரு? புராண கதைகளின்படி கலிங்கிறவன் ஒரு அசுரன் இல்லை. இவன் நம்ம மனசுல இருக்கிற குறைகளை, தீய குணங்களை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற ஒரு சக்தி. சத்திய யுகத்துல எல்லாரும் உண்மையை பேசுவாங்க, தர்மத்தோட வாழ்வாங்க. ஆனா கலியுகம் ஆரம்பிச்சதும் மெதுமெதுவா மக்கள் மனசுல பொய், பேராசை, கோபம், காமம், பற்று அதிகமாயிட்டே வருது. இந்த எல்லா தீய குணங்களுக்கும் மொத்த பேரு தான் கலி. சரி, யோசிச்சு பாருங்க. உலகத்துல நடக்கிற எல்லா சண்டைகளுக்கும், ஊழல்களுக்கும், ஏன் சின்ன சின்ன வீண் சண்டைகளுக்கும் காரணம் என்ன? நம்ம கிட்ட இருக்கிற பேராசை தானே. கலியோட வேலை என்ன? இந்த கலியுகத்துல கலி தன்னுடைய செல்வாக்க அதிகப்படுத்திக்கிட்டே போறான். அவனோட நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், மனிதர்களை தர்மத்திலிருந்து விலக்கி முழுக்க முழுக்க சுயநலத்துல தள்ளுறது. கலியோட சக்தி எப்படி வேலை செய்யுது தெரியுமா? பேராசை. ஒருத்தனுக்கு போதும்னு தெரிஞ்சாலும் இன்னும் வேணும்னு ஆசைப்பட வைக்கிறது. போட்டி மனப்பான்மை. அடுத்தவன் வளர்றத பார்க்க முடியாம அவனை எப்படியாவது கீழே தள்ளணும்னு நினைக்க வைக்கிறது. தகவல் குழப்பம். எது சரி எது தப்புன்னு தெரியாத அளவுக்கு உண்மையையும் பொய்யையும் கலந்து குழப்பத்தை ஏற்படுத்துறது. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நடக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது கலியோட ஆதிக்கம் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு புரியும். பற்று. சொந்த பந்தங்களை விட பொருள், பதவி மேல அதிக பற்று வைக்கிறது. கலிங்கிறது வெளியில தெரிகிற ஒரு பெரிய வில்லன் இல்ல. அது நம்ம மனசுக்குள்ளேயே ஒளிஞ்சிக்கிட்டு நம்மளை இயக்குற ஒரு கயவ புத்தி. சரி, இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே தத்துவார்த்தமா இருக்கு. ஆனா புராணத்துல கலியுகத்தோட முடிவு எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலியுகம் முடியிறப்போ கலி உச்சபட்ச சக்திக்கு வருவான். அந்த நேரம் எப்படி இருக்கும்னு தெரியுமா? மக்கள் எல்லாருமே முழுக்க முழுக்க சுயநலவாதிகளா மாறிடுவாங்க. நீதி, நியாயம் எல்லாம் அர்த்தம் இழந்துடும். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கலியுகம் அதனுடைய உச்சத்தை அடையிறப்போதான் கடைசி அவதாரம் எடுக்க போறார் விஷ்ணு பகவான். ஆமாங்க, கலி எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் அவனுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அந்த வில்லன் எவ்வளவு பலமானவனா இருந்தாலும் அதை அழிக்க ஒரு கதாநாயகன் வந்துதான் ஆகணும். கலியோட முழு ஆதிக்கம் தான் பகவான் வர்றதுக்கு சரியான நேரத்தை உருவாக்கி தருது. கலி எவ்வளவு பலப்படுறானோ அவ்வளவுக்கு தர்மம் அழியுதுன்னு நினைக்கிறப்போ அந்த அழிவு தான் மறுபடியும் தொடக்கத்துக்கான முதல் படியா இருக்கும். அப்போ கலியுகத்தின் நிஜ வில்லன் வேற யாரும் இல்ல, அது நம்ம கிட்ட இருக்கிற அறிவு பிழைதான். நண்பர்களே, இந்த கலியுகம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் அது நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் ஒண்ணு இருக்கு. நம்ம முன்னோர்கள் எதுக்கு இவ்வளவு யுகங்களை பத்தி பேசிட்டு போனாங்க? ஒரு யுகம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் அது நிரந்தரம் இல்லைங்கிற உண்மையை நமக்கு புரிய வைக்கத்தான். இன்றைக்கு நாம பார்க்கிற பிரச்சனைகள், ஊழல், பொய் எல்லாமே தற்காலிகமானதுதான். இந்த கலிங்கிற சக்தி நாம எவ்வளவு தூரம் தர்மத்திலிருந்து விலகி போயிருக்கோம்னு நமக்கு காட்டுகிற ஒரு கண்ணாடியை போல. யோசிச்சு பாருங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் வருதுன்னா அது கலியோட தூண்டுதல். ஆனா
அந்த எண்ணத்தை நீங்க செயல்படுத்துறீங்களா இல்லையாங்கிறது உங்க கையில இருக்கு. வாழ்க்கைங்கிறது ஒரு தொடர் போராட்டம். அந்த போராட்டத்துல நமக்கு எதிரா வர்ற வில்லன் வெளியில இல்ல, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் தான். அதை ஜெயிக்கிறவன் தான் இந்த யுகத்துல உண்மையிலேயே ராஜா. கலியுகத்தின் இந்த நிஜ வில்லன் நம்ம வாழ்க்கையில எப்பவும் இருட்டடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். நம்ம கவனத்தை கொஞ்சம் சிதறடிச்சாலும் போதும், நம்மளை ஈஸியா வீழ்த்திடுவான். அதனால நீங்க வெளியே என்ன நடந்தாலும் உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த நியாயத்தையும் தர்மத்தையும் மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா கலியின் ஆதிக்கம் எவ்வளவு பெருகினாலும் அதை எதிர்க்கும் ஒரே சக்தி உங்க மனசுல மட்டும்தான் இருக்கு. இனிமேல் யாராவது ஏதாவது கெட்டதை சொன்னா, ஆமா இது கலியோட வேலையாதான் இருக்கும்னு நினைச்சுக்கோங்க. ஆனா நீங்க கலியை ஜெயிச்சுத்தான் ஆகணும். இந்த மாதிரி ஆழமான விஷயங்களை பத்தி பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் பெல்ல அழுத்துங்க. அப்பதான் சிவதாண்டவம்ல வர்ற அடுத்த மர்மத்தை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த வீடியோவை உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. கலிய ஜெயிக்கிறத பத்தி அவங்களுக்கும் தெரியட்டும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான மர்மத்தோட சந்திக்கிறேன். அதுவரை கவனமா இருங்க. வணக்கம். நான் உங்கள் சிவதாண்டவம்.